மலைகள் தங்கள் ரகசியங்களை கிசுகிசுத்து பரந்த பாலைவனங்களில் காற்று செய்திகளை எடுத்துச் சென்ற ஒரு நாட்டில் உலகம் இதுவரை அறிந்திராத ஒரு மன்னர் ஒரு காலத்தில் தோன்றினார். அவர் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்த ஒரு ஆட்சியாளராக மட்டுமல்ல, அவரது பிரம்மாண்டமான அரண்மனைகள் அல்லது பரந்த படைகளுக்கு மட்டுமே புகழ் பெற்றவராகவும் இல்லை. மாறாக அவர் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றிற்காக, அவரது அசாதாரண ஞானம் மற்றும் சாதாரண கண்களில் இருந்து மறைக்கப்பட்ட உலகங்களுடனான ஒப்பிட முடியாத தொடர்புக்காக புகழ் பெற்றார். அவரது பெயர் சுலைமான், தீர்க்கதரிசி மற்றும் மன்னர். அவரது அறிவு மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது. மரணத்திற்கும் மாயத்திற்கும் இடையிலான கோடுகளை மங்களாக்கும் சக்திகளை அல்லாஹ் பரிசளித்த ஒரு மனிதர். அவரது ஆட்சி பரந்த பிரதேசங்களில் பரவியிருந்தது. அதில் கல் மற்றும் பளிங்குகளாலான கம்பீரமான அரண்மனைகள், சூரியனுக்கு கீழே ரத்தினங்களைப் போல மின்னும் நீரூற்றுகளால் நிரப்பப்பட்ட முற்றங்கள், மரகதம் மற்றும் மாணிக்கத்தின் வண்ணங்களில் நிரந்தரமாக பூக்கும் தோட்டங்கள் ஆகியவை அடங்கும். ஆனால் நபி சுலைமானின் ராஜ்யத்தின் உண்மையான மகிமை பூமிக்குரிய செல்வங்களில் மட்டுமில்லை. அது அவரது அற்புதமான பரிசுகளிலும் திறன்களிலும் ஆழமாக பதிந்திருந்தது. நபி சுலைமான் பெரிய மற்றும் சிறிய உயிரினங்களின் மொழிகளை பேசினார். பறக்கும் பறவைகளுடனும் அவரது கால்களுக்கு கீழே விடாமுயற்சியுடன் உழைக்கும் எறும்புகளுடனும் சிரமமின்றி தொடர்பு கொண்டார். அவற்றின் கிசுகிசுக்கள், அவற்றின் கவலைகள், அவற்றின் மகிழ்ச்சி மற்றும் பயத்தை அவர் புரிந்து கொண்டார். இலையின் கீழ் மறைந்திருக்கும் சிறிய பூச்சியிலிருந்து அடர்ந்த காடுகளின் வழியாக அழகாக நகரும் மிகப்பெரிய யானை வரை ஒவ்வொரு உயிரினமும் அவரது ஞானத்தை மதித்து அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரது இரக்கமுள்ள ஆட்சியின் கீழ் விருப்பத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டது. அவரது உலகத்தின் இணக்கம் அவ்வளவு சிறப்பாக இருந்ததால் இயற்கையே அவரை வணங்கி அவரது அன்றாட இருப்பின் துணியில் தடையின்றி பின்னி பிணைந்தது. இருப்பினும் இயற்கை உலகத்திற்கு அப்பால் கூட நபி சுலைமானின் ஞானம் கண்ணுக்கு தெரியாத பரிமாணங்களுக்குள் பரவியது. மர்மமான மனிதர்கள், ஜீன்கள், கண்ணுக்கு தெரியாத சக்தி வாய்ந்த மற்றும் அமானுஷ்யமாக சுற்றித் திரிந்த பகுதிகளுக்குள் ஊடுருவியது. அவரது தெய்வீக ஆணையின் கீழ் இந்த மனிதர்கள் சரணடைந்தனர். ஒரே இரவில் பெரிய அரண்மனைகளையும் நினைவு சின்னங்களையும் வடிவமைத்து மரணத்திறனுக்கு அப்பாற்பட்ட பணிகளை செய்தனர். அவரது பெயரே நகரங்கள் மற்றும் ராஜ்யங்களில் எதிரொலித்தது. மனிதர்கள் மற்றும் கண்ணுக்கு தெரியாதவர்கள் இருவரும் பயபக்தியுடனும் பிரமிப்புடனும் பேசப்பட்டனர். இருப்பினும் நபி சுலைமானின் வலிமை அவரது பரந்த ராஜ்யத்தின் மகத்துவத்திலிருந்தோ அல்லது வலிமையிலிருந்தோ அல்லது கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களின் மீதான ஆதிக்கத்திலிருந்தோ பெறப்படவில்லை. அவரது உண்மையான சக்தியெல்லாம் வல்லவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட இதயத்தில் இருந்தது. அவரது அதிகாரத்தின் அதிர்ச்சியூட்டும் அளவை மீறி என்றென்றும் பணிவுடன் இருந்தது. அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹுவின் அடியார், வழிகாட்டவும் ஆட்சி செய்யவும் அசாதாரண ஞானத்தை பெற்றவர். மனித குலத்தின் முன்னேற்றத்துக்காகவும் தனது படைப்பாளரின் மகிமைக்காகவும் தனது அதிகாரங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். சுலைமான் நபியின் கம்பீரமான நகரத்திலிருந்து வெகு தொலைவில் எரியும் பாலைவனங்கள் மற்றும் உயர்ந்த மலைகளுக்கு அப்பால் பண்டைய ஷீபா இராச்சியம் அமைந்துள்ளது. செழிப்பிலும் சிறப்பிலும் செழித்து வளர்ந்த ஒரு நாகரிகம் அதன் சொந்த நுட்பம் மற்றும் ஞானத்தால் பிரகாசித்தது. ஷீபா பாலைவனங்கள் வழியாகவும் அதன் எல்லைகளுக்கு அப்பால் உள்ள பரபரப்பான சந்தைகள் வழியாகவும் செல்லும் சாம்பிராணி, மசாலா பொருட்கள், தங்கம் மற்றும் பட்டு ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட வணிக வண்டிகளுக்கு பெயர் பெற்றது. இந்த செல்வச் செழிப்பும் நுட்பமும் மிக்க சாம்ராஜ்யத்தின் மையத்தில் ஒரு புகழ்பெற்ற ராணி நின்றாள். ஒரு பெண்மணியின் புகழ்பெற்ற ஞானத்தால் அவள் குடிமக்கள் மற்றும் அண்டை ராஜ்யங்களின் பாராட்டையும் மரியாதையையும் பெற்றாள். பில்கிஸ் என்று அழைக்கப்படும் ஷேபாவின் ராணி சமநிலையான கையால் ஆட்சி செய்து விவேகம், சிந்தனை மற்றும் அசாதாரண தீர்ப்புடன் ஆட்சி செய்தாள். அவளுடைய முடிவுகள் ஒருபோதும் அவசரமாகவோ அல்லது வெறும் தூண்டுதலால் இயக்கப்பட்டதாகவோ இருந்ததில்லை. மாறாக அவள் ஆலோசனை மற்றும் கவனமாக சிந்தித்து ஆட்சி செய்தாள். அவை ஞானமுள்ள மற்றும் நம்பகமான ஆலோசகர்களால் நிரம்பியிருந்தது. ஆனால் எப்போதும் அவர்களை முன்னோக்கி வழிநடத்த அவளுடைய தீர்க்கமான குரலுக்காக காத்திருந்தது. பில்கிஸ் தனது புத்திசாலித்தனம் மற்றும் ராஜதந்திர கருணைக்கு மட்டுமல்ல, அவள் அமர்ந்திருந்த கம்பீரமான சிம்மாசனத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட அவளுடைய பிரகாசமான மகிமைக்கும் பெயர் பெற்றவள். தங்கம், வெள்ளி, முத்துக்கள் மற்றும் இரத்தின கற்களால் நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட அவளுடைய சிம்மாசனம் சூரிய ஒளியில் பிரகாசமாக மின்னும் ஒரு அதிகார இருக்கையை விட அதிகமாக இருந்தது. அது ஷேபாவின் ஆவி மற்றும் செழிப்பை வெளிப்படுத்தியது. தொலைதூர நாடுகளில் இருந்து வந்த பார்வையாளர்கள் பெரும்பாலும் அதன் நேர்த்தியான கலைத்திறனை பற்றி பிரமிப்புடன் பேசினர். அதன் ஒப்பற்ற அழகின் கதைகளை சொன்னார்கள்
மற்றும் ஒரு ராணியின் இருப்பு அவளுடைய ராஜ்யத்தை ஒளிரச் செய்ததன் புராணத்தை வலுப்படுத்தினர். ஆனால் இந்த செழிப்பான நாகரிகத்தின் மையத்தில் ஆடம்பரம் மற்றும் கலாச்சார நுட்பத்தின் அடுக்குகளுக்கு அடியில் ஆழ்ந்த ஆன்மீக அறியாமை நீடித்தது. பில்கிஸும் அவளுடைய மக்களும் சூரிய வழிபாட்டிற்கு பழகிவிட்டனர். வான உடலை வாழ்க்கை மற்றும் ஒளியின் ஆதாரமாக கருதி வணங்கினர். அவர்களின் கருத்துக்கு அப்பாற்பட்ட பெரிய யதார்த்தத்தை அறியவில்லை. இதனால் ஷேபா ஆன்மீக ரீதியாக மறைக்கப்பட்டது. அதன் மக்கள் தலைமுறையாக கொடுக்கப்பட்ட மரபுகளால் வழிநடத்தப்பட்டனர். பல நூற்றாண்டுகளாக அவர்களின் நம்பிக்கைகளை வரையறுத்து வந்த தெய்வீக வழிபாட்டை ஒருபோதும் கேள்வி கேட்கவில்லை. நபி சுலைமான் மற்றும் ராணி பில்கிஸின் ராஜ்யங்கள் நிறமாலையின் எதிர் முனைகளில் நின்றன. ஒன்று தெளிவான தெய்வீக வழிகாட்டுதலிலும் ஒரே உண்மையான கடவுளுக்கு பணிவுடன் அடிபணிதலிலும் வேரூன்றியது. மற்றொன்று கம்பீரமான ஆனால் ஆன்மீக ரீதியாக முழுமையடையாதது, படைப்பின் மகத்துவத்தில் மூழ்கி படைப்பாளரின் மகத்துவத்தை அறியாமல் இருந்தது. இரண்டு அசாதாரண ஆட்சியாளர்களின் சந்திப்பின் மூலம் ஞானம், சமர்ப்பணம் மற்றும் ஆன்மீக மாற்றத்தை கொண்டு வரும் அவர்களின் வரலாறுகளின் போக்கை மாற்ற விதிக்கப்பட்ட ஆழமான சந்திப்பை இன்னும் இருவரும் அறிந்திருக்கவில்லை. அவர்களின் ஞானம் சோதிக்கப்படும், மேலும் அவர்களின் இதயங்கள் அவர்கள் அறிந்ததை விட பெரிய உண்மைகளுக்கு திறக்கும். நபி சுலைமானின் ராஜ்யத்தின் மகிமைக்கு மத்தியில் வாழ்க்கையின் தாளம் இணக்கமாக பாய்ந்தது. ஒவ்வொரு உயிரினமும் தெய்வீக இசைக்குழுவின் கீழ் அதன் பங்கை செய்தன. ஆனால் ஒரு நாள் சுலைமான் தனது பரந்த அளவிலான புலப்படும் மற்றும் கண்ணுக்கு தெரியாத மக்களை பரிசோதித்த போது அவரது கவனமான பார்வை ஏதோ தவறாக இருப்பதை கண்டது. அவரது நம்பகமான தூதர்களில் ஒருவரான ஒரு சிறிய ஆனால் குறிப்பிடத்தக்க உயிரினமான ஹூப்போ பறவை அதனிடத்தில் குறிப்பிடத்தக்க வகையில் இல்லை. எப்போதும் விழிப்புடன் இருந்த நபி சுலைமான் மிகச்சிறிய விவரங்களை கூட கவனித்த ஒரு ஆட்சியாளராக இருந்தார். மேலும் ஹூப்போ இல்லாதது அவரது ஆர்வத்தையும் லேசான அதிருப்தியையும் தூண்டியது. அவர் சத்தமாக யோசித்தார். இந்த அசாதாரண நிகழ்வின் தீவிரத்தை வெளிப்படுத்தினார். அனுமதியின்றி பறவை எங்கு சென்றிருக்கும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் எந்த சரியான சாக்கு போக்கும் வரவில்லை என்றால் கடுமையான விளைவை சந்திக்க நேரிடும் என்று சபதம் செய்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஹூப்போ திரும்பி வந்தபோது இறக்கைகளின் படபடப்பு சுலைமானின் கவனத்தை ஈர்த்தது. அதன் நடத்தை அவசரமாகவும் ஒரு குறிப்பிடத்தக்க கதையால் நிறைந்ததாகவும் இருந்தது. பொறுமையாக இருந்தாலும் அதிகாரம் மிக்க நபி சுலைமான் இந்த மர்மமான இல்லாமைக்கு விளக்கம் கோரினார். அந்த பறவை பணிவுடன் வணங்கி ஒரு மூச்சடைக்க வைக்கும் கதையை சொல்லத் தொடங்கியது. பழக்கமான பிரதேசங்களுக்கு அப்பால் முன்னர் அறியப்படாத நாடுகளுக்கு அவரை அழைத்துச் சென்ற ஒரு பயணம். சுலைமானின் சொந்த சாம்ராஜ்யத்திற்கு போட்டியாக இருக்கும் புத்திசாலித்தனம் கொண்ட ஒரு ராஜ்யத்தை அடையும் வரை சுட்டெரிக்கும் பாலைவனங்களை கடந்து முடிவில்லாத தங்க மணலின் மீது சளைக்காமல் பறப்பது பற்றி அது பேசியது. அங்கு பரந்த செல்வத்திற்கும் நேர்த்திக்கும் மத்தியில் அமைந்திருந்த ஷேபாவை கண்டது. பில்கிஸ் என்ற விதிவிலக்கான ஞானமுள்ள ராணியால் ஆளப்பட்ட ஒரு அற்புதமான நிலம் அவளுடைய சிம்மாசனத்தால் மட்டுமே அவளுடைய மகிமைக்கு ஈடானது. மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கலைப்பொருள். அது பார்ப்பவர்களின் கண்களையே வியப்பில் ஆழ்த்தியது. இருப்பினும் இந்த திகைப்பூட்டும் பொருள் மிகுதியின் மத்தியில் ஹூப்போ ஒரு தொந்தரவான யதார்த்தத்தை கவனித்தது. ஷீபாவின் பளபளப்பான வெளிப்புறத்திற்கு கீழே ஒரு ஆன்மீக இருள் இருந்தது. மக்கள் அவர்களின் ஞானமும் நுட்பமும் இருந்த போதிலும் படைப்பாளரை விட ஒரு படைப்பின் முன் சிரம் பணிந்து சூரியனை வணங்கினர். பறவையின் குரல் உண்மையான துக்கத்துடன் எதிரொலித்தது. ஷீபா மக்கள் எவ்வளவு ஆழமாக தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். வணக்கத்திற்கு மட்டுமே தகுதியான அல்லாஹ்வின் மகத்துவத்தை அவர்கள் எவ்வாறு அறியாமல் இருந்தார்கள் என்பதை நபிக்கு வலியுறுத்தியது. ஹூப்போவின் தெளிவான விளக்கத்தாலும் அறியாமையில் மூழ்கியிருந்த ஒரு தேசத்தின் மீதான அதன் உண்மையான அக்கறையாலும் கவரப்பட்ட நபி சுலைமான் விரைவான மற்றும் இரக்கமுள்ள செயலை தேர்வு செய்தார். ஹூப்போவுக்கு அதிகாரம் மற்றும் கருணையுடன் அறிவுறுத்தி நபிகளார் ஒரு சுருக்கமான ஆனால் சக்தி வாய்ந்த கடிதத்தை எழுதினார். இந்த கடிதம் சாதாரண கடிதம் அல்ல. அதில் ஞானம் பொதிந்திருந்தது. அதன் சுருக்கமான வரிகளில் ஒரு எச்சரிக்கை மற்றும் அழைப்பு இரண்டும் இருந்தன. சூரிய வழிபாட்டை கைவிட்டு அனைத்து படைப்புகளின் இறைவனான சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும் என்ற அழைப்பு. ராணிதான் பெரும் செய்தியின் தீவிரத்தை முழுமையாக புரிந்து கொள்வதை உறுதி செய்து இந்த கடிதத்தை பில்கிஸிடம் தெளிவாகவும் பணிவாகவும் வழங்குமாறு சுலைமான் ஹூப்போவிடம் அறிவுறுத்தினார். இந்த பணியின் அளவை உணர்ந்த ஹூப்போ செய்தியை விரைவாக ஷேபாவுக்கு எடுத்துச் சென்றது. அவசரமாக பாலைவனங்களை கடந்து ஒரு முழு நாகரிகத்தின் தலைவிதியையும் மாற்றக்கூடிய ஒரு பணியின் எடையை உணர்ந்தது. அந்த கடிதம் பில்கிஸை அடைந்ததும் அவள் உடனடியாக ஆர்வத்தால் ஈர்க்கப்பட்டாள். அதே நேரத்தில் எச்சரிக்கையாகவும் இருந்தாள்.
அளவிடப்பட்ட தீர்ப்பு மற்றும் விவேகமான பகுத்தறிவுக்கு பெயர் பெற்ற ஒரு ராணியாக இது ஒரு சாதாரண அழைப்பு அல்லது ராஜதந்திர சைகை அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். இது அவளுடைய நம்பிக்கைகள் மற்றும் அவளுடைய ராஜ்யத்தின் ஆன்மீக நடைமுறைகளின் அடித்தளங்களுக்கு ஒரு ஆழமான சவாலாக இருந்தது. அந்த கடிதத்தின் வார்த்தைகள் அவள் மனதில் எதிரொலித்தன, ஆழமாக எதிரொலித்தன. அது வெறும் அழைப்பாக மட்டுமில்லாமல் முன்பு அவளிடமிருந்தும் அவளுடைய மக்களிடமிருந்தும் மறைக்கப்பட்டிருந்த உண்மைகளுடனான ஒரு மோதலாகவும் இருந்தது. எப்போதும் புத்திசாலியாகவும் திட்டமிட்டும் செயல்பட்ட பில்கிஸ் உடனடியாக தனது ஆலோசகர்கள், பிரபுக்கள் மற்றும் நம்பகமான தளபதிகளை கூட்டி தொலைதூர நபிராஜா சுலைமானிடமிருந்து வந்த குறிப்பிடத்தக்க கடிதத்தை அவர்களுக்கு முன்வைத்தார். அவர்களின் ஆலோசனையை நாடினார், அவர்களின் கருத்துக்களை மதிப்பிட்டார், அதே நேரத்தில் அவர்களின் எதிர்வினைகளையும் கவனமாக மதிப்பிட்டார். பெருமையாலும் தவறான நம்பிக்கையாலும் உந்தப்பட்ட சிலர் விரைவான இராணுவ நடவடிக்கையை பரிந்துரைத்தனர். தங்கள் ராஜ்யத்தின் செல்வம், வலிமை மற்றும் மூலோபாய நன்மைகள் ஆகியவற்றில் நம்பிக்கையுடன் ஷேபாவின் சக்தி எந்த தொலைதூர அச்சுறுத்தலையும் எளிதில் முறியடிக்கும் என்று தவறாக நம்பி பில்கிஸை போருக்கு தூண்டினர். ஆனாலும் பல வருடங்களாக கவனமாக சிந்தித்து தீர்ப்பளித்து தனது ஞானத்தை மெருகேற்றிக் கொண்ட பில்கிஸ் அத்தகைய பொறுப்பற்ற ஆலோசனையை பின்பற்ற தயங்கினார். போர் பெரும்பாலும் தேவையற்ற பேரழிவையும் துன்பத்தையும் கொண்டு வரும் என்பதையும் அவளுடைய ஆலோசகர்கள் கருதிய வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்காமல் போகலாம் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். இதனால் மோதலை தழுவுவதற்கு பதிலாக பில்கிஸ் விவேகமான ராஜதந்திர பாதையை தேர்ந்தெடுத்தார். சுலைமான் நபியின் நோக்கங்களையும் நேர்மையையும் சோதிக்க முடிவு செய்து அவர் ஒரு அசாதாரண பரிசை தயாரித்தார். விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள், தங்கம் மற்றும் கற்பனை செய்ய முடியாத மதிப்புள்ள நகைகளின் தொகுப்பு. இது வெறும் மரியாதைக்குரிய சைகையாக அல்ல, மாறாக ஒரு சோதனையாக வழங்கப்பட்டது. தெய்வீக வழிகாட்டுதலால் இயக்கப்படும் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி பொருள் செல்வத்தால் மயங்க மாட்டார் என்பதை அவள் நன்கு புரிந்து கொண்டாள். எனவே இந்த அற்புதமான பரிசுகளை நிரப்பிய தூதர்களை அவள் அனுப்பி அத்தகைய அற்புதமான செல்வத்தை பெறும்போது நபி சுலைமான் எவ்வாறு நடந்து கொள்வார் என்பதை கூர்ந்து கவனிக்குமாறு கவனமாக அறிவுறுத்தினாள். தூதர்கள் பரந்த நாடுகளை கடந்து பயணம் செய்து இறுதியாக சுலைமானின் பிரம்மாண்டமான அரசவையை அடைந்து ராணியின் செழிப்பான பொக்கிஷங்களை அவர் முன் சமர்ப்பித்தனர். பில்கிஸின் காணிக்கைக்கு பின்னால் உள்ள ஆழமான நோக்கத்தை உடனடியாக உணர்ந்த நபி சுலைமான் உறுதியாகவும் கருணையுடனும் மறுத்துவிட்டார். அவரது பதில் தெளிவாகவும் உறுதியுடனும் இருந்தது. அவர் வழங்க முயன்ற ஆன்மீக உண்மையுடன் ஒப்பிடும்போது வழங்கப்பட்ட செல்வம் ஒன்றுமில்லை என்று அவர் தூதர்களிடம் தெரிவித்தார். அல்லாஹ் ஏற்கனவே ஏராளமான வளங்களையும் இணையற்ற ஞானத்தையும் அவருக்கு அளித்துள்ளான் என்பதை அவர் பில்கிஸின் தூதர்களிடம் வலியுறுத்தினார். அவரது உண்மையான நோக்கம் பிரதேசங்களை கைப்பற்றுவதோ அல்லது பூமிக்குரிய பொக்கிஷங்களை குவிப்பதோ அல்ல, மாறாக உண்மையான வழிபாட்டை நோக்கி இதயங்களை வழிநடத்துவதும் படைப்பாளரை அங்கீகரிப்பதுமாகும். நபி சுலைமானின் கண்ணியமான மற்றும் கொள்கை ரீதியான பதிலால் ஆழ்ந்த ஈர்க்கப்பட்டவர்களாகவும் சற்று பிரமிப்புடனும் தூதர்கள் ஷீபாவுக்கு திரும்பினர். சுலைமானின் எதிர்வினையின் விவரத்தை, அவரது உறுதியான மறுப்பு மற்றும் ஆன்மீக சத்தியத்தின் மீதான அவரது உண்மையான முக்கியத்துவம் பில்கிஸ் கேட்டபோது அவளுக்குள் ஒரு கிளர்ச்சியை உணர்ந்தாள். ஆழ்ந்த மரியாதையுடன் கலந்த ஆர்வத்தின் விழிப்புணர்வை உணர்ந்தாள். நபி சுலைமானின் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள நம்பகத்தன்மையை அவள் இதயம் உணரத் தொடங்கியது. மேலும் தனது மக்களின் நீண்டகால நம்பிக்கைகளை கைவிடுமாறு அவர் அழைத்ததன் தாக்கங்களை அவள் ஆழமாக சிந்தித்தாள். இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை நினைத்து பார்த்த ராணி பில்கிஸ் ஞானமும் விவேகமும் கொண்டவள் தான் ஒரு முக்கியமான சந்திப்பில் இருப்பதை உணர்ந்தாள். நபி சுலைமானின் ஞானம், பணிவு மற்றும் தெளிவான நோக்க உணர்வு ஆகியவற்றுடனான சந்திப்பு ஒரு ஆழமான தோற்றத்தை ஏற்படுத்தியது. அது அவளுடைய ராஜ்யத்தின் தலைவிதியை வடிவமைக்கும். எச்சரிக்கையாகவும் அளவுடனும் இருந்த போதிலும் வெறும் ராஜதந்திரம் அல்லது அரசியல் சூழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றால் உண்மை, பணிவு மற்றும் பணிவு நோக்கிய ஒரு மென்மையான ஆனால் கட்டாய ஈர்ப்பால் அவள் ஈர்க்கப்பட்டாள். இருப்பினும் தலைமுறையாக சூரிய வழிபாட்டை கைவிட்டு நபி சுலைமான் அறிவித்த கண்ணுக்கு தெரியாத யதார்த்தத்தை தழுவுவதற்கான முடிவு எளிதானது அல்ல. அது வெறும் அரசியல் துணிச்சல் மட்டுமல்ல, ஆன்மீக விழிப்புணர்வையும் உண்மையான மனமாற்றத்தையும் கோரும் ஒரு தேர்வாகும். ராணி பில்கிஸ் தான் எடுத்த அடுத்த படிகள் தனது வாழ்க்கையையும் தனது மக்களின் தலைவிதியையும் என்றென்றும் மாற்றும் என்பதை அறிந்திருந்தார். இது ஆன்மீக ஞானத்திற்கு வழிவகுக்கும் அல்லது சூரியனின் நிழலின் கீழ் முழுமையற்ற இருப்பை தொடர வழிவகுக்கும். நபி சுலைமான் தனது ஆடம்பரமான பரிசுகளை கண்ணியத்துடன் நிராகரித்ததையும் உலக பொக்கிஷங்கள் மீதான ஆன்மீக உண்மையின் மீதான
அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பற்றி தனது தூதர்களிடமிருந்து ராணி பில்கிஸ் செய்தி பெற்றபோது அவளுடைய ஆர்வம் மேலும் அதிகரித்தது. அவரது செய்தியில் வெளிப்பட்ட நேர்மையும் பணிவும் அவள் இதயத்தில் எதிரொலித்தன. அவரது கூற்றுக்களின் நம்பகத்தன்மையையும் அவரது ராஜ்யத்தின் மகத்துவத்தையும் நேரடியாக கண்டறியும் இயக்கத்தை தூண்டியது. எப்போதும் சிந்தனையுடனும் திட்டமிட்டும் செயல்பட்ட பில்கிஸ் செல்வம், அதிகாரம் மற்றும் பூமிக்குரிய ஆதிக்கத்தின் வசீகரத்தை மீறிய ஞானம் கொண்ட இந்த குறிப்பிடத்தக்க தீர்க்கதரிசி ராஜாவை சந்திக்கத்தானே பயணம் செய்வதாக தீர்மானித்தாள். அவள் தனது நம்பகமான ஆலோசகர்களை அழைத்து தனது நோக்கங்களை தெரிவித்தாள். அவர்களை முன்னோக்கி பயணிக்க கவனமாக தயார்படுத்தினாள். இருப்பினும் அவள் புறப்பட்ட போது அவள் ஆழமாக சிந்தித்து சூழ்நிலையின் தீவிரத்தையும் அவளுடைய முடிவு ஏற்படுத்திய ஆழமான தாக்கங்களையும் முழுமையாக அறிந்திருந்தாள். அவளுடைய சொந்த ஆன்மீக விழிப்புணர்வுக்கு மட்டுமல்ல, அவளுடைய தேர்வுகளில் சிக்கலான விதி பின்னி பிணைந்திருந்த முழு ஷேப்பா ராஜ்யத்திற்கும். நபி சுலைமான் ஆட்சிக்கு திரும்பிய போது ராணியை வரவேற்க ஏற்கனவே ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. தெய்வீக ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட அவர் வரவிருக்கும் சந்திப்பு வெறும் ராஜதந்திர நிகழ்வு அல்ல என்பதை அறிந்திருந்தார். இது இதயங்களை மாற்றுவதற்கும் ஷீபா மக்களை ஆன்மீக அறியாமையிலிருந்து அறிவொளிக்கு இட்டுச் செல்வதற்கும் நோக்கமாக கொண்ட ஒரு முக்கிய தருணமாகும். அல்லாஹ்வின் சக்தியின் அளவை வெளிப்படுத்தவும் பில்கிஸின் கண்களை உண்மையை முழுமையாக திறக்கவும் சுலைமான் ஒரு அசாதாரணமான செயல் விளக்கத்தை சிந்தித்தார். இது அவரது தெய்வீக செய்தியை சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதிப்படுத்தும் ஒரு அற்புதமான சாதனை. மனிதர்கள் மற்றும் ஜின்கள் என அனைவரையும் உள்ளடக்கிய தனது பரந்த சீடர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய நபி சுலைமான் ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை முன்வைத்தார். ராணி பில்கிஸ் வருவதற்கு முன்பு ஷீபாவிலிருந்து அவரது புகழ்பெற்ற அரியணையை தனது நீதிமன்றத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒருவரை அவர் தேடினார். அல்லாஹ்வின் சக்தியின் மறுக்க முடியாத அறிகுறிகளை கொண்டு அவளை ஆச்சரியப்படுத்தினார். ஆரம்பத்தில் ஒரு வலிமை மிக்க ஜின் வேகமாக முன்னேறி நபி சுலைமான் தனது இருக்கையிலிருந்து எழுந்திருக்கும் முன் அரியணையை கைப்பற்றும் தனது திறனை நம்பிக்கையுடன் உறுதிப்படுத்தினார். இது உண்மையிலேயே வியக்க வைக்கும் ஒரு சாதனை, ஆனால் இன்னும் உடனடியாக போதுமானதாக இல்லை. பின்னர் தெய்வீக வேதத்தில் ஆழ்ந்த அறிவுள்ள மற்றொரு ஜின் பணிவுடன் முன்னோக்கி வந்து மிகவும் அசாதாரணமான ஒன்றை உறுதியளித்தது. கண் இமைக்கும் நேரத்தில் பில்கிஸின் சிம்மாசனத்தை கொண்டு வருவது. ஷீபாவின் தொலைதூர அரண்மனையிலிருந்து நேரடியாக நபி சுலைமானின் அரசவைக்கு ஒரு உடனடி போக்குவரத்து. எளிமையான ஆனால் ஆழமான ஒப்புதலுடன் சுலைமான் இந்த அற்புத செயலை அனுமதித்தார். அல்லாஹ்வின் வரம்பற்ற சக்தி மற்றும் அருளால் ஒரு நொடியில் பில்கிஸின் சிம்மாசனம் நபி சுலைமான் முன் உருவெடுத்தது. அதன் அழகிய ரத்தினங்கள் ஷேபாவின் அரச அரண்மனையில் இருந்ததைப் போலவே அற்புதமாகவும் இடையூறு இல்லாமல் மின்னின. பிரமித்து போனாலும் அமைதியாக இருந்த நபி சுலைமான் தான் கண்ட அற்புதத்தால் மிகவும் பணிவுடன் அல்லாஹ்வுக்கு உடனடியாக நன்றி தெரிவித்தார். இத்தகைய அறிகுறிகள் வெறும் கௌரவத்திற்காக காட்டப்படும் சக்தியின் வெளிப்பாடுகள் அல்ல, மாறாக உண்மையான சமர்ப்பிப்பு மற்றும் வழிபாட்டிற்கான இதயங்களுக்கு வழிகாட்டுதல் என்பதை அவர் ஆழமாக புரிந்து கொண்டார். ராணி பில்கிஸ் விரைவில் வருவார் என்பதை அறிந்த அவர் தனது அரசவைக்கு அவள் சிம்மாசனத்தின் முன் நிற்கும்போது அவளுடைய புலனுணர்வு மற்றும் ஞானத்தை சோதிக்க அதை சற்று மறைத்து நுட்பமாக சிம்மாசனத்தை மாற்ற உத்தரவிட்டார். அவரது நோக்கம் ஏமாற்றுதல் அல்ல, மாறாக அறிவொளி பெறுதல், உலக அறிவுக்கும் ஆன்மீக நுண்ணறிவுக்கும் இடையிலான ஆழமான வேறுபாட்டை விளக்குவது. சுலைமான் நபியின் கம்பீரமான நகரத்தை ராணி பில்கிஸ் நெருங்கிய போது அவள் கற்பனை செய்திராத ஒரு அற்புதமான காட்சி அவளை வரவேற்றது. ஆனாலும் அவளுடைய அறிவு கூர்மையாக இருந்தது, ஒவ்வொரு விவரத்தையும் ஆராய்ந்தது. சுலைமான் நபி அவளை கண்ணியத்துடனும் அரவணைப்புடனும் கருணையுடனும் வரவேற்றார். தெய்வீக பணிவின் சாரத்தை உடனடியாக வெளிப்படுத்தினார். அவளுடைய அந்தஸ்துக்கு மரியாதையுடன் அவளை வரவேற்ற பிறகு அவர் அவளை பெரிய மண்டபத்திற்குள் அழைத்துச் சென்றார். அங்கு அவளுடைய சொந்த சிம்மாசனம் சிறிது மாற்றப்பட்டு அவள் கண்களுக்கு முன்பாக முக்கியமாக நின்றது. சுலைமான் நபி மெதுவாக கேள்வி எழுப்பினார். இந்த அரியணை பரிச்சயமானதாக தோன்றுகிறதா என்று கேட்டார். நுட்பமாக அவளுடைய பகுத்தறிவை சோதித்தார். அந்த காட்சியை கண்டு அதிர்ச்சியடைந்த பில்கிஸ் உடனடியாக அங்கீகாரம் பெற்றதை உணர்ந்தார். அது ஆச்சரியத்துடன் கலந்தது. தனக்கு மிகவும் நெருக்கமான ஆனால் மிகவும் தொலைவில் உள்ள இந்த சிம்மாசனத்தை இங்கு எப்படி கொண்டு வர முடியும் என்பதை புரிந்து கொள்ள அவள் மனம் வேகமாக துடித்தது. அவள் எச்சரிக்கையாகவும் உண்மையாகவும் பதிலளித்தாள். அவளுடைய சிம்மாசனத்துடன் இது ஒத்திருப்பதை ஒப்புக்கொண்டாள். இருப்பினும் அத்தகைய அற்புதமான மாற்றம் சாத்தியம் என்று அவளால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அவளுக்குள் ஆழமான ஒரு மாற்றம் வேரூன்றத் தொடங்கியது. மெதுவாக அவள் இதயத்தை ஒளிரச் செய்தது. அவள் சாதாரண ஆட்சியாளர் அல்ல,
மாறாக மனித வரம்புகளை தாண்டிய அதிகாரம் கொண்ட ஒரு தீர்க்கதரிசியின் முன்னிலையில் நின்றதை உணர்ந்தாள். இருப்பினும் பில்கிஸை வழிநடத்தும் நபி சுலைமானின் திட்டம் இன்னும் ஒரு வியக்கத்தக்க அத்தியாயத்தை கொண்டிருந்தது. பொருள் அறிகுறிகள் மட்டுமே அவளுடைய ஆன்மீக விழிப்புணர்வை முழுமையாக எழுப்ப முடியாது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு ஜின்களின் உதவியுடன் தனது திறமையான கைவினைஞர்களுக்கு